நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக என்கிற தானியேல் நூலின் வார்த்தைகளை ஆண்டவர் இன்று நமக்கு தந்து, நொறுங்கிய உள்ளத்தோடும் தாழ்வுற்ற மனதோடும் கடவுள் முன் நின்று நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக்கொள்ள அழைப்பு விடுக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் அருளும் வார்த்தைகளை கேட்டு பயணிக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். இன்று திருப்பாடல் 25 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். கடவுள் அவருடைய இரக்கத்தை பேரன்பை முன்வைத்துத்தான் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த நல்ல தெய்வம் நமக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாத கிருபைகளுக்கும் நம்மை மன்னித்து அவருடைய இரக்கத்தினால் நிறைப்பதற்காக நன்றி கூறி அவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். இந்த வரிகளை நாங்கள் சொல்லுகிற போது உண்மை நெறியை தவிர்த்து தீமை நெறிகளும் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை இந்த வரி அடையாளப்படுத்துகிறது. பொய்மையின் நெறியும் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் உண்மை நெறியை வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு கடவுள் நம் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. இதை உணர்ந்தவர்களாக உண்மை நெறியில் பயணிக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும்.
ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியே கற்பிக்கின்றார். பாவிகள் அழிய வேண்டும் என்று அல்ல, எல்லோரும் வாழ்வடைய வேண்டும், மீட்பை பெற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் செயலாற்றிக் கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் அவரை நல்லவர் என்று நாம் அறிக்கை செய்கிறோம், நேர்மையுள்ளவர் என்று அடையாளப்படுத்துகிறோம். இந்த நல்ல தெய்வமே, நீங்களும் செல்ல வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுகிறவராயிருக்கிறார், உங்களுக்கு கற்பிக்கிற தெய்வமாயிருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதித்து போற்றுவோம். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எளியோரை நேரிய வழியில் நடத்துகிறவர் நீர், எளியோருக்கு உமது வழியை கற்பித்து தருகிறவர் நீர். நாங்கள் முழு இதயத்தோடு உம்மை தேடி வரவும், நீர் கொடுக்கிற அருளறிந்த வழியை அறிந்து அந்த வழியில் நடந்து செல்லவும் ஆற்றல் அளிப்பீராக. உம்முடைய பேரிரக்கத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.